ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கதை சொல்லப் போகிறேன். இதை படித்ததுக்கப்புறம் மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. இதை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்குமே அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ராஜேஷ், வனிதா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இவங்க எல்லாமே தன்னோட சொந்த கிராமத்தை விட்டுட்டு சென்னையில் ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இவளுக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்லாம் நெருங்கிட்டு வருது. இவரும் பணிக்கு போயிட்டு வர இருக்கார். ஒரு நாள் ராஜேஷ் வந்து ஹவுஸ் ஓனரை பார்த்து ஈவினிங் மாத வாடகை கொடுக்கறதுக்கு போயிட்டுருக்காரு. போயிட்டு கொடுத்துட்டு மேலே வர 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. என்னடா போனவர் இன்னும் காணுமேன்னு வனிதா டீ போட்டு வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கா. இவர் வந்தார். என்னங்க ரொம்ப நேரமாக ஆச்சு, ஏதாவது சொன்னாரா, இல்லை வாடகை ஏற்றிட்டாரா, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறப்ப, இல்லைம்மா நம்மளை வந்து 15 நாளில் காலி பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். உடனே வனிதாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் 15 நாள் எப்படி முடியும், 1 மாதமாவது வேணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அவரோட ரீசன் கேட்டதுக்கப்புறம் நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படி என்னங்க ரீசனு அப்படின்னு கேட்குறப்ப, அவரோட பொண்ணு ஃபாரினில் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. மருமகன் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. 3 மாடி வீடு. இப்போ தான் கன்சீவ் ஆகியிருக்கா, மேரேஜ் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம். அப்படி இருக்கக்குள்ள அது அவளுக்கு சேஃப் இல்லை. நம்ம சொந்த வீட்டில் இங்கே வந்து இருமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து இருக்க ஏற்பாடு பண்ணுறாரு. எனக்கும் சரின்னு தான் பட்டுச்சு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் வனிதாவும் சரி ஓகே நம்ம பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன, அவங்க வீடு அவங்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டா. அப்படியே அந்த நாள் போயிடுச்சு. 15வது நாள் வந்துருச்சு. காலி பண்ணுற அன்னைக்கு வந்துருச்சு. பாப்பாவுக்கும் எல்லா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரிம்மா நான் போயிட்டு கிராமத்தில் 2 பேரை அழைச்சிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரேன், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்புறாரு. வெளியே கிளம்புறப்ப ஒரு பூனை குறுக்க போச்சு. அபசகுனமாக இருக்கே, தண்ணி எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு திரும்பி போகிறாரு. திருப்பி போகிறப்ப இந்த பக்கமும் திருப்பி கிராஸ் ஆச்சு குறுக்க. ஒரு குழப்பத்திலேயே போகிறாரு. என்னடா அது 2 பக்கம் 2 தடவையும் இப்படி குறுக்க போயிட்டு வருது அப்படின்ட்டு குழப்பத்தில் போகிறாரு. போயிட்டு ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்கக்குள்ள மேலே செல்ஃப் மேலே ஏறி பார்க்குறப்ப ஒரு ஷாக் ஆகிட்டு கீழே இறங்குறாரு. என்னடா ஷாக் ஆகிட்டு கீழே இறங்குறான்ட்டுங்கிறத பின்னாடி அப்புறம் சொல்கிறேன். பேக் பண்ணிட்டு கிராமத்துக்கே போயிடுறாரு. எல்லோரும் ஃபேமிலியாக கிராமத்தில் செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் சாவியை வந்து ஓனர்கிட்ட கொடுக்கவே இல்லை. இவர் ஆஃபீஸ் போகவும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து தன்னோட ஏற்கனவே இருந்த வாடகை வீட்டில் ஒரு சாப்பாடு கேரியர் எடுத்துகிட்டு வந்து அங்கே 1 ஹவர் 2 ஹவர் தங்கிட்டு இருட்டினதுக்கப்புறம் கிளம்புறாரு தன்னோட கிராமத்துக்கு. இப்படியே 3 நாள் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இதை நோட் பண்ணிகிட்டே இருந்த ஹவுஸ் ஓனரு ரொம்ப கோவப்படுறாரு. 4வது நாள் கோவப்பட்டு அவர் கிராமத்துக்கே நேராக போயிட்டு, என்னையா நினச்சிட்ருக்க, நீ படித்தவர் தானே, உனக்கு வந்து காலி பண்ணால் சாவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கேட்குறாரு. உடனே ராஜேஷ் இருந்துக்கிட்டு, ஐயா எனக்கு இன்னும் ஒரு 10 நாள் அவகாசம் வேணும், நான் அதுக்கப்புறம் நான் வீட்டு சாவி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இன்னும் தலைக்கு மேலே உச்சிக்கு மேலே கோவம் வருது ஹவுஸ் ஓனருக்கு. வனிதா வந்து கல்லில் கல் எடுத்து குளத்துல எறிஞ்சா எப்படி இருக்கும், குழம்புல போயிடும்ல தண்ணி, அந்த மாதிரி குழப்பத்திலேயே நிற்கிறா. இதெல்லாம் அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ தான் இவர் ஆரம்பிக்கிறாரு. ஐயா நான் என் ஒய்ஃபுக்கிட்ட கூட சொல்லலை. இதை கேட்டால் உங்களுக்குமே வருத்தமாக தான் இருக்கும், ஷாக்காகவும் இருக்கும். இதை நினச்சி கூட என்னை இப்படியும் ஒரு ஆள் இருப்பாரான்னு கூட என்ன நினைக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்கள் குடும்பத்துக்காகவும் என்னோடய குடும்பத்துக்காகவும் உங்களோட பெண்ணுக்காகவும் மாசமாக இப்போ தான் ஆயிருக்காங்க, அவங்களுக்காகவும் தான் இதை நான் பண்ணேன், இவ்வளோ நாள் இப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்ட்டு தான் பொண்ணு, வனிதா, ஹவுஸ் ஓனர் எல்லாருமே ஆர்வமாக அது என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, ஐயா நான் அன்றைக்கி பேக் பண்ண திங்ஸ் எடுத்து வச்சிட்ருக்கிறப்ப செல்ஃபில் மேலே ஏறி பார்த்தேன். ஒரு பூனை 4 குட்டிகளை ஈன்றெடுத்து அப்போ தான் போட்டிருக்கு, அன்னைக்கு தான் போட்டிருக்கு. எங்களை நம்பி இந்த வீட்டில் சாப்பாடு இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்த பூனை சாப்பாடு எப்படிங்க இருக்குன்னு சொல்லி ஈன்றெடுத்திருக்கு. இப்போ நான் உடனே அன்றைக்கி காலி பண்ணிட்டு போயிட்டேன்னா அதுக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை,
தன்னோட சொந்த குட்டிய கூட எடுத்து சாப்பிட்ற கூட யோசிக்காது. அந்த பாவம் நமக்கு என்னாத்துக்கு? உங்க பொண்ணுக்கு என்னாத்துக்கு? நம்ம ஃபேமிலிக்கு என்னாத்துக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நான் முடிவு பண்ணிட்டு தான் இத யார்ட்டயுமே சொல்லல. பைத்தியக்காரத்தனமா கூட இருக்கலான்ட்டு நீங்க நெனைப்பீங்க. இது எதுக்கு என்ன படிச்ச படிப்பு என்ன? படிச்ச படிப்புக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நெஞ்சில, மனசுல கொஞ்சம் ஈரம் இருந்தா போதாதா? அப்படிங்கிற மாரி இந்த கதைய சொல்லி முடிக்கிறாரு. ஹவுஸ் ஓனருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் குடும்பத்த மட்டும் பார்க்காம, என் பொண்ணுக்கு, என் ஃபேமிலி எந்த ஒரு பாவத்த நம்ம ஏன் சுமக்கணுங்கிற ஒரு யோசிச்ச பார்த்தியா? உண்மையாலுமே நீ கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னோட விருப்பப்படியே சாவிய குடுத்துரு. எப்ப குடுக்கணுமோ குடு. அது இருக்கட்டும். அதுவும் இல்லாம அந்த குட்டிகள் பெருத்துருச்சுன்னா, ஒன்றை ஒன்று பிரிஞ்சு போயிடும். 10 நாளைக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒண்ணும் பயம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அந்த இடத்துல தான் மனிதம் வாழ்கிறது.